வணக்கம். கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் பசுமை பயணம் என்கின்ற பேரில் சதுப்பு நில காடுகள் உருவாக்குற பணி தொடர்ந்து செய்துன்னு வரோம். நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு கிளை பகுதியில் தொடர்ந்து சதுப்பு நில காடுகளை அங்கே இருக்கின்ற முக்கியமான இயற்கை ஆர்வலர்களை வச்சு, மாணவ செல்வங்களை வச்சு நம்ம தொடர்ந்து நடவு செய்துன்னு வரோம். அதன் பணியாக நாங்கள் நாற்று விட்டிருந்த கன்றுகளை களைச்சி வைக்கிறதுக்கு, ஏன்னா அடுத்த வாரம் வருகின்ற வாரம் நடவு செய்ய போகிறோம், களைச்சி வைக்கிறதுக்கு வந்தோம். நிறையா சமூக விரோதிகளால் அது பிடுங்கி எரியப்பட்டிருக்கு திட்டமிட்டு. இங்கே தனியார் ஓட்டல்கள், தனியார் விடுதிகளால் இந்த இயற்கைக்கு பெரிய அச்சுறுத்தல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல், இந்த சதுப்பு நில காடு கன்றுகள் நாற்று விட்ட இடத்துல கெமிக்கலை தெளித்து செடிகளை கருக வச்சுட்டாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா ஒரு மரம் எவ்வளோ முக்கியன்றது ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டிய ஒரு முக்கியமான தருணத்தில் நாம் இருக்கிறோம். கடும் வெயில் உச்சத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி கொடுமையான வியாதிகள் இந்த வெயில் தாக்கத்தால் தான் அதிகம் ஏற்படுது. ஒவ்வொரு தோல் நோய் மருத்துவர்கிட்டையும் எண்ணற்ற மழை செல்வங்கள், இன்றைக்கி 75% தோல் நோயால் பாதிக்கப்படுறதுக்கு முக்கிய காரணம் இந்த கடும் வெயில். ரெண்டாவது தண்ணீர். இயற்கை வளத்தை நம்ம காப்பாற்றாட்டாலும் அழிக்காமல் இருக்கணும். முக்கியமாக ஒரு பதிவு பண்ண நினைக்கிறேன். இன்னைக்கு பல கோள்கள் இருக்குது. பூமியில் மட்டும்தான் நீர் இருக்குது, காற்று இருக்குது, மனிதர்கள் வாழறாங்க, பல்லுயிர்கள் வாழறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா மரம் மட்டும்தான். மரம் இருந்தால் தான் உங்களுக்கு நீர் கிடைக்கும், காற்று கிடைக்கும். அனைத்து சுத்திகரிப்பு வட்டம் சுழற்சி முறையில் நடக்கிறதுக்கு மரம் தேவை. அப்பேற்பட்ட மரங்களை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் தொடர்ந்து போராடுறோம். ஆனால் மனித இனங்களில் சில மிருகங்கள் தன்னுடைய பணம் என்ற ஒரு வியாபார நோக்கத்தோடு அதை அழிக்கிறாங்க. அது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு வருட உழைப்பு, அத்தனை கன்றுகளை பிடுங்கி போட்டிருக்காங்க, கெமிக்கல் தூக்கி கருக வச்சுருக்காங்க. அதெல்லாம் நினைக்கும் போதே, இத்தனை கொடூர மனம் கொண்ட மனிதர்கள் வாழறாங்கன்னு நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்களாம் ஒரு காலத்தில் கூலிக்கு மரம் வெட்டுற வேலை செஞ்சோம். ஆனால் அந்த இயற்கையோடைய அருமை பெருமை தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பணியை விட்டுட்டு இன்றைக்கி தொடர்ந்து இயற்கையை காப்பாற்றுறதுக்கான முயற்சியை குடும்பத்தோடு செய்துன்னு வரோம். அனைத்து மாணவ செல்வங்களை தூண்டுறோம். பெரிய பெரிய சமூக ஆர்வலர்கள், இயற்கை ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து இதை தொடர்ந்து செய்கிறோம். அதுபோல் செய்கிறவங்களுடைய உழைப்புக்கு ஒரு சிறிதளவாவது மதிப்பளிக்கணும். இதற்கான பலகட்ட பொருள் செலவு இருக்குது, நேர விரயம் இருக்குது, உடல் உழைப்பு இருக்குது. இது எல்லாமே அனைத்து உயிர்களுக்கானது. மனித உயிர்கள் அடுத்த தலைமுறை கடந்து பின்வரும் சந்ததிகள் வாழணுன்றதுக்காக தான் நாங்கள் இத்தனை தியாகத்தை அர்ப்பணிப்போடு செய்துன்னு வரோம். அந்த உணர்வுக்கு கொஞ்சம் மதிப்பளிக்கணும்.